ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/8/2025 தனலட்சுமி TL15க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் புதன்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 976 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 613,976. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 900. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 735. இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65 வந்து நம்ம 2002 சொல்லிட்டு கூட்டுறோம், அதோட நம்ம கழிக்கிறோம். அப்படி கழிக்கும் போதும் கூட்டும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 208லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 385 நண்பா. நம்மளுக்கு 65ங்கிறதுனால இதில் 65 வந்து நம்மளுக்கு 3 8. இதோட நம்ம 02 வந்து மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது -02. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் வந்து கடன் வாங்கி கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 0வோட எந்த ஒரு நம்பரை கூட்டினாலும் கழித்தாலும் அதே தான் வரும் 0வோட. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3. இங்கே நம்மளுக்கு 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. அப்போ 3 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 376. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6, அதோட நம்மளுக்கு 3. அப்போது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A அண்டு C நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 376க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 376 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 277,376. இதில் நம்மளுக்கு தேவை வந்து இந்த 27, இதோட -02. இப்போ இதை கழிச்சிடலாம். 0வோட 2 போனால் 2, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 25. நம்மளுக்கு இந்த 376க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 376க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. ஸோ ஒரு ட்ரா பெயர், ஒரு ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ மைனஸ் வேல்யூ நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூவுக்கு போகிறோம். 735 ஃபுல் போர்டில் வந்து 248,735. நம்மளுக்கு இங்கே தேவை வந்து இந்த 24 மட்டும்தான். இதோட நம்ம +20. சாரி, இது வந்து மைனஸ் வேல்யூ நண்பா. நம்மளுக்கு இங்கே வந்து இது மைனஸ் வேல்யூ. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 0. இங்கே 4ல் 0 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4. அப்போ 0 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 0வா அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 900. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பிசி. ஸோ ஃபார்மெட் மாறி இருக்குது. மாறினோன்னே நம்மளுக்கு மறுபடியும் பிசி கிடைக்கிது. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஏசி, சி, பிசின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 0202ங்கிற ஃபார்மெட்டில் ஒரு பெயர், ஒரு டச்சு. இப்போ 20 வந்திருக்கு. இப்போ அடுத்த 20 பார்க்கலாம். 900. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு வந்து 807, 900. இதில் நம்மளுக்கு தேவை 80. இதோட
-2 0. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, இங்கே 0ல் 0 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 0. அப்போ 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 0. இப்போ இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 976 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ 4 ட்ரா எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஏசி, சி, பிசி, ஏசின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது ஃபார்மெட் மாறும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெயர் ஒரு டச்சுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஃபார்மெட் மாறுது. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நம்மளுக்கு டச்சு கிடச்சிச்சின்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர நம்மளுக்கு இந்த ஃபார்மெட் படி வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது எல்லாமே ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 976 ஃபுல் போலில் வந்து 613 976. நம்மளுக்கு இங்கே தேவை இந்த 61 தான். இந்த ட்ரா நம்மளுக்கு -02. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 6, இங்கே 2ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 1. 6 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் நண்பா. ஃபார்மெட்டு படி நம்மளுக்கு வந்து 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 1. 6 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெயர் ஒரு டச்சு, ஒரு பெயர் ஒரு டச்சுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம். இதே ஃபார்மெட் படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க அது இப்படியே சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 6 1 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால 6116 66 11. எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 27/8/2025 தனலட்சுமி டிஎல் 15க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.